ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவின்ஸ் கலாட்டா கிச்சனில் இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டியை வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 நம்பர் பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நண்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன சின்ன நண்டு தான், அதுதான் வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக அந்த வயிற்று பகுதியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நண்டை போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி லாஸ்ட்டாக நம்ம வந்து மல்லித்தழை தூவிக்கலாம். கொதிக்கும்போது உங்களுக்கு காட்டு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நண்டில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்ன அரைச்சிருக்கிறோன்னா, சும்மா ஒரு 3 பத்து தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, இது 3த்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணும்போது காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சளி பிடிக்கும். இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்காது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.